வெல்கம் டு செவந்தி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஸ்டைலில் சோம்பேறி சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன். அதில் மீடியம் சைஸ் 3 வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளியை நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 கரண்டி போல் சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா தூள் 3 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. அப்புறமா நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு இரும்பு கடாயை நான் வச்சுக்கிறேன். அதில் தேவைக்கேற்ப நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இந்த டைமில் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கலவையெல்லாம் சேர்த்துடலாம். பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நமக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இப்போ நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு எனக்கு பத்தலை, இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கிரேவி. இப்போ முழுமையாக தயாராகியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் ஃபைனலாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஸ்டைலில் சோம்பேறி சிக்கன் கிரேவி சூப்பராக தயாராகியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் நான் தயார் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு சந்திக்கிறேன். தேங்க்யூ.